வணக்கம். விஎல்ஜி பிரசன்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல போற அருமையான கதை அழகு தந்த வரம். எழுதியவர் அன்னூர் KR வேலுச்சாமி. கதைக்குள்ள போலாமா? தன்னுடைய அழகுக்கேற்ப மாப்பிள்ளை அமைய வேண்டும் என்பதில் மிகவும் பிடிவாதமாக இருந்தாள் மேனகை. பெயருக்கேற்ற அழகிதான். எடுப்பான மூக்கு, நல்ல பல்வரிசை, அகலமான நெற்றி, நீண்ட கழுத்து, காந்த கண்கள், சிற்றிடை மெலிந்த தேகம், சரியான உயரம் என பிரம்மனின் படைப்பில் சாமுத்திரிகா லட்சணத்தை ஒரு சேர கொண்டிருப்பவள்தான். ஆனால் படிப்பு ஏறாமல் 10ஆம் வகுப்பு முடித்த பின் வீட்டின் பஞ்சம் போக்க தினமும் 300 ரூபாய் கூலிக்கு பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போகிக் கொண்டிருந்தாள். ஒரு வாரம் பகலில் வேலை, ஒரு வாரம் இரவில் வேலை. பகலில் வேலை செய்தால் இரவில் தூங்குவதும், இரவில் வேலை செய்தால் பகலில் தூங்குவதும், வாரமானால் வரும் கூலி பணத்தை தாயிடம் கொண்டு வந்து ஒப்படைப்பதும் என வேலை. தூக்கம் தவிர வேறு எதுவும் சிந்தனை செய்ய நேரம் இல்லாதவளாய் காலம் கடத்தி வந்தாள். உள்ளூரிலேயே தாயின் தோழியின் மகன் நேசு. நிறம் கருப்பாக இருந்தாலும் சொன்ன சொல் தட்ட மாட்டான். வரதட்சணையும் கொடுக்க வேண்டியதில்லை. அரசாங்க வேலை. அன்னத்துக்கு பஞ்சம் இருக்காது. அவனுக்கே திருமணம் செய்து வைத்து விட்டால் தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ வேலை அதிகம் இருந்தாலோ உடனே பக்கத்தில் இருந்தால் மகளை அழைத்து கொள்ள முடியும் என்கிற யோசனை பெற்ற தாய் வசந்திக்கு. தந்தையோ ஒரு படி மேலே போய் வயது அதிகம் இருந்தாலும் வசதியில் அதிகமான உறவினர் விந்தனுக்கு 2வது தாரமாக தன் மகளை கொடுத்து விட்டால் குடிப்பதற்கும் குடித்தனம் நடத்துவதற்கும் தேவைப்படும் போது பணம் வாங்கி கொள்ள முடியும் எனும் சுயநலத்தில் வீட்டில் தினமும் மனைவியிடம் சண்டையிட்டு வற்புறுத்தல். மேனகியின் தம்பி ரவிக்கு இன்னொரு கவலை. தனது காதலி ராணியின் அண்ணனின் ராசுக்கு அக்காவை திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அவளது வீட்டிற்கு போவதை யாரும் தடுக்க மாட்டார்கள். திருமணம் செய்வதில் எதிர்ப்பு வராது எனும் யோசனை. அதனால் அடிக்கடி ராசுவின் பெருமையை அக்காவிடம் பேசிக்கொண்டே அவளை சம்மதிக்க வைக்க முயன்று கொண்டிருந்தான். மேனகையின் மாமன் சுந்தரன் வெளியூரில் ஒருவரிடம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் வீட்டை விற்கும் நிலையில் தன் சகோதரி மகள் மேனகையை கடன் கொடுத்தவருக்கு 20 வருட வித்தியாசம் இருந்தாலும் கட்டி கொடுக்க சம்மதிக்க வைத்துவிட்டால் கடனை முழுவதுமாக கட்ட வேண்டி இருக்காது எனும் சலுகை கடன் கொடுத்தவரிடமிருந்து தெரிவிக்கப்பட்டதால் அதற்காக வேலைகளில் சகோதரி வீட்டிற்கு அடிக்கடி வந்து போவதாக நடித்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் மேனகை வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் மில் அதிபரின் மகனான தன் சகோதரன் ரஞ்சனுக்கு ஏழை பெண் மேனகையை திருமணம் செய்து வைத்து விட்டால் சொத்து பிரிப்பதில் பிரச்சனை வராது. ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவள் என்பதால் கொடுப்பதை வாங்குவதில் எதிர்ப்பு இருக்காது. மேனகை அழகாக இருப்பதால் அவள் கூறுவதை சகோதரன் ஏற்றுக்கொள்வான் எனும் சூழ்ச்சியை மனதில் வைத்துக் கொண்டு தன்னுடன் வெளியில் அவளை காரில் அழைத்துச் செல்வதும் உடைகளை வாங்கி தருவதும் என தனது விருப்பத்துக்கு கட்டுப்பட வைக்க தயாராகி வந்தாள் வைதேகி. தன்னை சுற்றிலும் தன்னை பயன்படுத்த தயாராகி வந்தவர்களின் சதிவலையில் சிக்காமலும் தான் நினைப்பதை தான் விரும்புவதை நிறைவேற்ற தயாராகி இருந்தாள் மேனகை. செத்து போன மிருகத்தோட சதியை திங்கிற பறவையை வட்டமடிக்கிற மாதிரி என்னை வச்சு பல பேர் அவங்க சுயநலத்துக்கு பயன்படுத்திக்க பாக்குறாங்க. இதுல என்னோட விருப்பம்னு எதையும் என்னை பெத்தவங்களே கேட்க மாட்டேன்றாங்க. தான் மனம் கவர்ந்த உடன் வேலை செய்யும் உத்தமனிடம் மலைக்கோவிலில் அமர்ந்தவாறு தன் ஆதங்கத்தை கூறினாள் மேனகை. அவள் பேசுவதை கேட்பதை விட அவளது அழகில் மதிமயங்கியவாறு பஞ்சபூதங்களில் கண்கள் மட்டும் இயங்க அனுமதி கொடுத்தவனாய் ஜடம் போல் அமர்ந்து முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவனின் முகத்தை முன் கையை ஆட்டி சகஜ நிலைக்கு கொண்டு வந்தாள் மேனகை. எந்த உலகத்துல இருக்கீங்க? சொர்க்கலோகத்தில் தான். இந்திரலோகத்து மேனகியோ என்ன நினைக்கிறீங்களா? ஆம், அதில் என்ன சந்தேகம்? உலக அழகி போட்டியில் கலந்திருந்தால் நீதான் உலக அழகி. அழகு மட்டுமே ஒரு பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதில்லை. எதை வைத்து சொல்லுகிறாய்? நீங்களும் அழகு, நானும் அழகு. இருந்தென்ன செய்வது? காலம் முழுவதும் பஞ்சு மில்லில் கூலி வேலைக்கு சென்றே வாழ வேண்டுமே. மில்லுக்கு முதலாளியாக முடியாதா? இந்த ஜென்மத்தில் நடக்காத காரியம். இப்பொழுதே சாத்தியமானால்? சத்தியமாகவா? சத்தியம் எதற்கு? நிஜம்தானே? பகல் கனவா? எல்லாம் நினைவில் நிஜத்தில்தான். நான் சம்பானி மில்லின் முதலாளியின் ஒரே வாரிசு. இதை கேட்டவுடன் மயக்கமே வரும் போல் இருந்தது மேனகைக்கு. தான் வேலை பார்க்கும் மில்லை விட 100 மடங்கு பெரிய மில். அங்கே வேலை கேட்டு கிடைக்காமல் தான் இந்த சிறிய மில்லில் வேலைக்கு சேர்ந்தாள். அந்த மில்லே தனக்கு சொந்தமாக போகிறதா? தன்னை கிள்ளி பார்த்து கொண்டாள். நீ என்னோட மில்லுல வேலைக்கு விண்ணப்பத்ததை பார்த்தேன். எனது மேனேஜரை வைத்து உனக்கு வேலை இல்லை என சொல்ல சொன்னேன்.
அப்போதுதான் நீ உன்னுடைய பகுதியில் உள்ள மில்லுக்கு வேலைக்கு செல்வாய். என்னை யாரென்ன தெரியாததால் நானும் உன்னுடன் வேலையில் சேர்ந்து உன்னுடன் நட்பாகலாம் என திட்டம் தீட்டினேன். காரணம், உன்னுடைய அழகில் நான் நீ வேலை கேட்க வந்த அன்றே உள் அறையிலிருந்து பார்த்து மயங்கி போனேன். இந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என உறுதியான முடிவெடுத்து நீ வேலைக்கு சேர்ந்த மில்லில் ஒரு வேலைக்காரனாக வேலைக்கு சேர்ந்தேன். உனக்கும் என்னை பிடித்து போனதால் எனது வேலை ஈஸியானது என உத்தமன் சொல்ல சொல்ல அவன் இவளது அழகில் மயங்கி பேசாமல் இருந்தது போல மேனகையும் அவன் பேசுவதை கண் சிமிட்டாமல் மனம் மயங்கிய நிலையில் நடப்பதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் என நினைத்தவாறு உத்தமனையே பார்த்து பூரித்து கொண்டிருந்தாள். இத்துடன் அழகு தந்த வரம் கதை முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. நன்றி, வணக்கம்.